சென்னையில நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் கழிவுநீர் குழாய்கள் விரிவாக்க பணிகளை முதல்வர் ஸ்டாலின் நேர்ல ஆய்வு மேற்கொண்டாரு. சென்னை தேனாம்பேட்டை டிடிகே சாலை ஆழ்வார்பேட்டையில மாநகராட்சி சார்பில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வரும் இடத்துல சென்னை குடிநீர் வாரியத்துல ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள குடிநீர் குழாய்களை மாற்றி 200 மீட்டர் நீளத்திற்கு புதிய குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருது. இதனால வீனஸ் காலனி, சீமான் சீனிவாசன் தெரு, வரதராஜபுரம் பிரதான சாலை, கஸ்தூரி எஸ்டேட் தெரு, சேஷாத்ரி தெரு மற்றும் முரேஷ் கேட் சாலை ஆகிய தெருக்கள்ல மழைக்காலங்கள்ல தண்ணீர் தேக்கம் ஏற்படுது. இந்த தெருக்கள்ல மழைக்காலங்கள்ல தண்ணீர் தேங்கா வண்ணம் ஜெயமால் சாலை, இளங்கோ சாலை, குறுக்கு தெரு உள்ளிட்ட 10 தெருக்கள்ல மழைநீர் வடிகால் சுமார் 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு 8 கோடி ரூபாய் செலவுல மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த பணிகளை முதல்வர் மு.க. ஸ்டாலின் நேர்ல பார்வையிட்டு ஆய்வு செய்தாரு. எதிர்வரும் பருவமழையொட்டி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறும் பணிகளை மிக விரைந்து முடிக்குமாறும் அதிகாரிகளுக்கு முதல்வர் உத்தரவிட்டிருக்காரு.